அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2229 நிவாரண மைய கட்டடங்கள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வணக்கம் கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, ரெட் அலர்ட் எச்சரிக்கை இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கான மாவட்ட ஆட்சியர்களுக்கான ஆலோசனை கூட்டம், அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது தினம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழையினுடைய அளவு, ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 6 நிவாரண முகாம்கள், குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 472 நபர்கள் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம்கள் தொடர்பாகவும், இந்த மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமாக 2229 நிவாரண மைய கட்டடங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. தற்போது வரை அதுல 471 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையின் காரணமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாகவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளுக்கு தேவையான JCB இயந்திரங்கள், படகுகள், ஜெனரேட்டர்கள், மர அறுப்பான்கள், மோட்டார் பம்புகள் போன்றவை தயார் நிலையில் இருக்கிறது என்பதையும், மீட்பு படை, தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு படை, அதே போன்ற தேசிய பேரிடர் மீட்பு படை என இந்த 2 மீட்பு படைகளிலிருந்தும் குழுக்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விரைந்திருப்பதையும், அந்த மாவட்டங்கள்ல இந்த பேரிடர் மீட்பு குழுக்கள் எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீனவர்களுடைய படகுகள் சுமார் 4153 படகுகள் தயார் நிலையில் இருக்கிறது என்பதையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்திருக்கிறது. கண்காணிப்பு அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் தவிர்த்து IAS அதிகாரிகள் நிலையிலான கண்காணிப்பு அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று தெரிந்தாலே அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.